ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். மே 10, மே 11 இந்தியா நடத்தினது பாகிஸ்தானின் அணு ஆயுதத்திற்கு எதிரான ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கா? அமெரிக்காவின் உதவியுடன் நமக்கு அடுத்தடுத்து முக்கிய திடுக்கிடும் செய்திகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கான ஹாட் டாபிக்கா இருப்பது நம்ம இந்தியாவின் முப்படைகளின் டிஜிஎம்ஓக்கள் கொடுத்த ஆபரேஷன் சிந்துவுக்கான பிரீஃப். இவங்க ஆபரேஷன் சிந்துவை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸோ முப்படைகள் எது மாதிரியான ரிட்டலியேஷன் ஸ்ட்ரைக்கா மற்றும் தாக்குதலை டெரர் கேம்புக்கு எதிராகவும் பாகிஸ்தானின் மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் எதிராகவும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பேச நிறைய இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சில முக்கிய செய்திகளை நம்ம பார்த்த பிறகு நம்ம டிஜிஎம்ஓக்கள் கொடுத்த செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. பலுஜ் ரிபல்ஸ் பலுஜிஸ்தானை பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற முனைப்புடன் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் மிலிட்டரிக்கு எதிராக பாகிஸ்தானின் வெஸ்டர்ன் பார்டர்ல அவங்க செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இந்த நேரத்துல இந்தியாவுக்கு பலுச் லிபரேஷன் ஆர்மி கிட்ட இருந்து அபிஷியலா ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அந்த ரெக்வஸ்ட் தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய பேராகிராஃப்ல நமக்கு முக்கியமான சில வசனங்கள் மட்டும் இருக்கு. அதாவது பலுச் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நேரத்துல பலுஜிஸ்தானை தனி நாட பிரிச்சு எடுக்கிறதுக்காக நாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் போதிய உதவி எங்களுக்கு, குறிப்பா ஆயுதங்களோ இல்ல டிப்ளமேட்டிக் சப்போர்ட்டோ எங்களுக்கு யாரும் கொடுக்கல. இருந்தாலும் தொடர்ந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து பலுஜிஸ்தான் அப்படிங்கிற எங்களுடைய மதர் லேண்டை பிரிச்சு எடுக்கிறதுக்கு வெஸ்டர்ன் பார்டர்ல நாங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு பாகிஸ்தானை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். இந்த நேரத்துல சப்போஸ் இந்தியா பாகிஸ்தானை நீங்க முடிக்கணும்னு இருந்தா எங்களுக்கு ஒரு தகவலை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு ஆதரவாக நாங்க பாகிஸ்தானின் வெஸ்டர்ன் பார்டர் மற்றும் ஈஸ்டர்ன் பார்டர்ல எங்களுடைய தாக்குதலை நடத்துறோம். உங்களின் உதவியுடன் நாங்க பலுஜிஸ்தானை பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கிறோம். இது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய டிப்ளமேட்டிக் சப்போர்ட் மற்றும் உங்களுடைய ஆயுத சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு இது மூலமா இந்தியா கிட்ட இருந்து அவங்களுடைய ரெக்வஸ்டையும் இந்தியாவுக்கும் அவங்க தரப்போகும் சப்போர்ட்டையும் கூறியிருக்கிறாங்க. இதை இந்தியா எது மாதிரி எடுத்துப்பாங்க? மீண்டும் பங்களாதேஷ் மாதிரியான ஒரு சம்பவம் பலுஜிஸ்தான்ல நடக்க இருக்கா? ஏன்னா பலுஜிஸ்தான் அதை மனசுல வச்சுட்டு தான் இப்ப இந்தியா கிட்ட இது மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா. மொத்த உலகருக்குமே அவங்க கொடுத்த ஒரு வேண்டுகோள் தான். ஆனா அந்த வசனத்துல அவங்க குறிப்பிட்டது எஸ்பெஷலி இந்தியா அப்படின்னு குறிப்பிட்டது. இந்த செய்தி நம்ம முக்கியத்துவமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ பொறுமையா இருந்து பார்க்கலாம். அடுத்தது இந்தியாவின் டிப்ளோமேட்டிக் நகர்வுகள் எப்படி இருக்க போகுது பலுஜிஸ்தான்ல அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே பலுஜிஸ்தான் ஒரு 17 ஹைவேக்கள அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பலுஜிஸ்தானுக்குள்ள போற ஹைவேக்கள அப்படிங்கிற தகவல்கள் இருக்க பட்சத்துல, இது மாரி பலுஜிஸ்தான் திடீர்னு இந்தியா பக்கம் சாஞ்சிருப்பது, பாகிஸ்தான இப்ப 2 சைட்ல இருந்து நெருக்கறதுக்கு சமம். அடுத்து ஈரான்ல இருந்து லாகூருக்கு ஷாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோனுடன் ஒரு கார்கோ விமானம் பாகிஸ்தானுக்கு ஹாட்டா வந்து இறங்கியிருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு ஈரான் சப்ளை பண்ண, அந்த பக்கமா இருந்து பங்களாதேஷ்க்கு அமெரிக்கா ஒரு ஹெவி கார்கோவா சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த கார்கோல என்ன இருந்தது அப்படின்னு தெரியல. பட் அந்த கார்கோ பங்களாதேஷுக்கு வரதுக்கு முன்னாடி அமெரிக்காவின் யுஎஸ்ஏஎஃப் யுனைடெட் ஸ்டேட் ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்த 4 பேர் பங்களாதேஷுக்கு வந்திருக்காங்க. சம்திங் சஸ்பீஷியஸா இருக்கு. இப்ப நீங்க பார்க்கும் இந்த போட்டோ தான் D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ரோன் டிடெக்ட், டிட்டர், டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் டர்க்கியின் ட்ரோனுக்கு எதிராக இந்தியாவை காப்பாற்ற மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு ஃபாரின் அன்னோன் ஏர்கிராஃப்ட் ரேடியோ ஆக்டிவ் டிடெக்ஷன் டெக்னாலஜியோட நூர்கான் ஏர்பேஸுக்கு வந்து இறங்கியிருக்கு. இந்த நூர்கான் ஏர்பேஸ் ஆனது ராவல்பிண்டியில இருந்த ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸை இந்தியா தாக்கியிருந்த செய்தி நமக்கு தெரியும். மேபி இந்தியா ஒரு அணு ஆயுத குடோனை தாக்கியிருக்கிறாங்களா, இல்ல ஆமோ டிப்போட்ட தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுத ஃபெசிலிட்டியை தாக்கியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பிகாஸ் இந்த ஃபாரின் ரேடியோ ஆக்டிவ் டிடெக்ஷன் டெக்னாலஜி கொண்ட இந்த விமானம் அங்க ரேடியேஷன் இருப்பதை உறுதி பண்ணி இப்ப சொல்லியிருக்கு. இது மிகப்பெரிய வேவ்ஸை இப்போ உலக அளவுல பரப்பிக்கிட்டு இருக்கு. B350 ஏர்கிராஃப்ட் இது அமெரிக்காவின் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் ஆனது கிரானா ஹில்ஸ் மேல நேத்து தொடர்ந்து வட்டம் அடிச்சு அங்க ஒரு ரோந்து பணியை மேற்கொண்டுகிட்டு இருந்தது. இங்க எங்கேயாச்சும் ஒரு ரேடியேஷன் கிடைக்குதா அப்படின்னு நான் ஸ்டாப்பா அந்த இடத்துல தொடர்ந்து பறந்துகிட்டு இருந்தது. மேபி இந்தியா கிரானா ஏர்பேஸ்ல பாகிஸ்தானின் நியூக் ஃபெசிலிட்டி அடிச்சிருக்கிறாங்களா, இது ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்கள இப்ப சந்தேகங்கள் கிளப்பப்பட்டுகிட்டு இருக்கு. ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிரானா நியூக்ளியர் பேஸுக்கான என்ட்ரன்ஸ் இவங்க அடிச்சாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நியூக்ளியர் கண்ட்ரோலபிள் ஃபேஸ், அந்த நியூக்ஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேஸ இந்தியா அழிச்சிருக்கிறாங்க. அதனால அங்க போயிருக்கு அப்படிங்கிற மாரி தொடர்ந்து பல மாரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு.
பட் இந்த 2 செய்திகளும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான அணு ஆயுதத்துல ஏதோ சம்பவத்த செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிளியரா தெரிய வருது. ஸோ நெருப்பு இல்லாமயா உள்ள புகையும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகியிருக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சத்திற்கு வரும். இன்னைக்கு யுஎஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு ஃபோன் கால் நடந்தது. மோடி மற்றும் ஜெய்சங்கர் அவர்களுடன் மார்க்கோ ரூபியோ மற்றும் ட்ரம்ப் பேசியிருந்ததாக தகவல் கிடைச்சிருக்கு. இந்தியா கிளியரா அமெரிக்காவுக்கு ஒரு தகவல சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே நடக்கும் டென்ஷன்ல நீங்க யாரும் வந்து மீடியேட் பண்ண வேணாம். எங்க பிரச்சனைய நாங்களே பார்த்துக்கிறோம். அப்படின்னு இந்தியா கிளியரா இப்ப அமெரிக்காவுக்கு மெசேஜ குடுத்துட்டாங்க. ஏற்கனவே இந்தியாவின் ஸ்டாண்ட் எப்பயுமே இதா தான் இருக்கும். நமக்கே தெரியும். ஸோ வேற ஒரு 2 நாடுகள் சண்டை போடும்போதே, உங்க பிரச்சனைய நீங்க பாருங்க. 3ஆம் நாட்டின் தலையீட்ட தவிர்த்துக்கோங்க அப்படின்னு தான் இந்தியாவின் பாலிசி எப்பயுமே இருக்கும். நியூட்ரல் பாலிசியா. அதே மாரி தான் இங்க என்ன கொஞ்சம் ஸ்லைட்டா ட்ரம்ப் இங்க அட்வான்டேஜ் எடுத்தாரு. ஆனா இந்த வாட்டி இந்தியா திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்ல. இந்த பிரச்சனைய நாங்களே பார்த்துக்கிறோம். உங்களுடைய மீடியேஷன்ஸ் மற்றும் உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெய்சங்கர் மற்றும் ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோடன் நடந்த தொலைபேசி சந்திப்புல, மார்க்கோ ரூபியோ நம்ம ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு போல இருக்கு. பாகிஸ்தான தாக்குவத நீங்க குறைச்சுக்கோங்க. மேபி நீங்க தொடர்ந்து தாக்குறது அவங்களுடைய நியூக்ளியூஸ வந்து ப்ரோவோக் பண்ணும். இது உங்களுக்கு தான் ஆபத்தா போய் முடியும். உங்களுடைய தாக்குதல நீங்க குறைச்சுக்கோங்க அப்படின்னு மார்க்கோ ரூபியோ சொன்னதாகவும், நாங்க உங்கள கம்ப்ளீட்டா அடிக்க தான் போறோம். இதுல எந்த டவுட்டும் இல்ல. நீங்க யாரும் தலையிட வேணாம். நாங்க பார்த்துக்கிறோம். நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னதாக செய்தி கிடைச்சிருக்கு. நம்ம முப்படைகளின் டிஜிஎம்ஓக்கள் ஆபரேஷன் சிந்தூர் பத்தின பிரீஃப இன்னைக்கு நமக்கு பிரஸ்ல குடுத்திருக்காங்க. நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக் அவேஸ் அப்படிங்கிறது நெறையாவே இருக்கு. சொல்லப்போனா இந்த முப்படைகளின் டிஜிஎம்ஆர்ஓக்களும் வேற லெவல்ல இன்னைக்கு சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆரா எல்லாமே வேற லெவல்ல இருந்திருக்கு. அது அவங்களுடைய பேச்சின் மூலியமாவே நமக்கு வெளிப்பட்டிருக்கு. இந்தியாவின் கரியர் பேட்டில் குரூப் இந்தியாவின் வெஸ்டர்ன் பார்டர்ல தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. வித் ஐஎன்எஸ் விக்ராந்துடன் பல சப்மெரின்ஸும் அங்க இருக்கு. இந்த படைகள் பாகிஸ்தான் மேல தன்னோட தரைவழி மற்றும் கடல்வழி தாக்குதல நடத்த முடியும். பாகிஸ்தான் நீங்க எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன விதம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திஸ் டைம் இஃப் பாகிஸ்தான் டேக் எனி ஆக்ஷன் தே வில் நோ வாட் வி கோயிங் டூ டூ அப்படின்னு சொல்லி அவரு மைக் ஆஃப் பண்ணிட்டு போன விதம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவருடைய ஆரா 1000+ அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸின் டிஜிஎம்ஆர்ஓக்கு அடுக்கடுக்கான பல கேள்விகள் கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் கிட்ட தான் அதிக அளவுக்கு குழப்பங்கள் இருந்தது. அவங்களுக்கு தான் என்ன நடந்தது? அவங்க என்ன போய் பண்ணாங்க? இவங்க என்ன புடிச்சாங்க? அப்படிங்கிறது அங்க தான் நமக்கு நெறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா எத்தன போர் விமானங்கள் வீழ்ந்தது? எத்தன போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது? அப்படிங்கிற டவுட் நமக்கும் இருக்கும் இல்லையா? அதனால அவர புடிச்சு திருவுன்னு திருவியிருக்கிறாங்க. அவருகிட்ட நீங்க பாகிஸ்தானின் போர் விமானங்கள வீழ்த்துனீங்களா? என்னத்த வீழ்த்துனீங்க? எத்தன வீழ்த்துனீங்க? அப்படின்னு கேட்டா, அவரு சொல்றாரு, நாங்க பாகிஸ்தானின் போர் விமானங்கள வீழ்த்தினது உறுதி. போர் விமானங்கள நாங்க வீழ்த்தியிருக்கோம். ஒரு சில போர் விமானங்கள நாங்க வீழ்த்தியிருக்கோம். அதற்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருந்தது. இருந்தாலும் நாங்க அஃபிஷியலா எதையும் வேலிடேட் பண்ணி சொன்னா தான் அது கரெக்ட்டா இருக்கும். வி கான்ட் சே நம்பர்ஸ். வேலிடேஷன் இஸ் அண்டர் ப்ராசஸ். அதனால இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. பட் எஸ், ஏர்கிராஃப்ட் ஹஸ் பீன் ஹண்டட் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லி முடிச்சிருக்காரு. அடுத்து இந்தியா பக்கம். இந்தியாவின் போர் விமானங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கா? எஸ்பெஷலி ரஃபேல் அப்படின்னு கேட்டதுக்கு, நாம ஆப்பரேஷன் சிந்துல ஃபோக்கஸா இருக்கிறோம். இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஆப்பரேஷன் சிந்து எப்படி போயிட்டு இருக்கு? டார்கெட் அச்சீவ் பண்ணோமா? எனிமியின் நிலைகள நம்ம தாக்குனோம். போர் விமானங்கள் போனவங்க எல்லாம் பத்திரமா வந்தாங்களா? அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். இத தவிர எத்தன போர் விமானங்கள் வீழ்ந்தது நம்மள்து அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் சொன்ன வடிவிலிருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, மேபி ஒரு ரஃபேல் வீழ்த்தப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சமிக்கை இருக்கு. பட் அவர் எந்த வார்த்தையும் சொல்லல. இது மாரி ஒரு ரஃபேல் வீழ்ந்திருக்கு அப்படின்னு. திருப்புனதுனால அந்த பக்கம் ஒரு டவுட் வந்திருக்கு. அவ்வளோதான். அடுத்து ஆர்மி. ஆர்மியின் டிஜிஎம்ஓ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மே 7லிருந்து மே 10 வரை இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த ஆர்ட்டிலரி எக்ஸ்சேஞ்சுல எல்ஓசில நடந்த ஆர்ட்டிலரி எக்ஸ்சேஞ்சுல 30லிருந்து 40 பாகிஸ்தானின் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அவர் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டதுன்னா, 5 வீரர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் இங்க உறுதி பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும் தான் இவங்க சொன்னாங்களா? ஃபர்தரா எதுவும் நடக்கலையா? அப்படின்னு கேட்டா, ஃபர்தரா சொன்னாங்க. நம்மளுடைய பிஎம் என்ன சொன்னாரு? நம்மளுடைய ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரு? அப்படிங்கிற மாரி எல்லாம் இவங்க சொன்னாங்க. என்னென்ன தாக்குதல் நடத்துனாங்க அப்படிங்கிறதுக்கான சேட்டலைட் இமேஜுடன் பல செய்திகள சொன்னாங்க. பட் கீ டேக் அவேஸ் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா சேட்டலைட் இமேஜுடன் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம உங்களுக்கு இந்த டெய்லி அப்டேட்ஸ்ல உங்களுக்கு நான் பதிவு பண்ணது. அதுதான் அவங்க திருப்பி வீடியோவா போட்டு காமிச்சாங்க. நத்திங் பட் தட். பெருசா எதுவும் நடக்கல. இதுதான் கீ டேக் அவேஸ். இதிலிருந்து நமக்கு எடுத்துக்க வேண்டியது, நம்மளுடைய கடற்படை கராச்சிய தாக்க ரெடியா இருக்கிறாங்க. நம்மளுடைய விமானப்படை சிறப்பான சம்பவத்த பாகிஸ்தானுக்கு எதிராக செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ரஃபேல் மேபி வீழ்த்தப்பட்டிருக்கலாம். நம்மளுடைய ஆர்மி
ஆர்ட்டிலரி எக்ஸ்சேஞ்சில 40 பாகிஸ்தான் வீரர்கள கொன்னிருக்கிறாங்க. 5 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படிங்கிறது தான் கீ டேக்அவேஸா இருக்கு. ராஜஸ்தானின் பர்மர்ல பாகிஸ்தான் அவங்களுடைய ட்ரோன கொண்டு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா பர்மர் முழுமையா பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா, நேத்து, இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாக்குதல் ஆனது எந்த வடிவில இருக்குன்னா, வெறும் ட்ரோன் வடிவில தான் இருக்கு. அவங்களுடைய போர் விமானங்கள் வந்ததாகவோ, இல்ல பெரிய அளவுக்கு மிசைல் வந்ததாகவோ எதுவும் பதிவு செய்யப்படல. ஜஸ்ட் தே ஆர் யூசிங் டர்கிஷ் ஆர் சைனீஸ் ட்ரோன்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியா. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அந்த 11 பேஸ் அட்டாக் எந்த அளவுக்கு நமக்கு இங்க கை குடுத்திருக்கு, எந்த அளவுக்கு குரூஷியலான அட்டாக் அப்படிங்கிறதையும். ஸோ இதுதான் இன்னைக்கான காணொளி. அந்த 11 பேஸ் அட்டாக் பத்தின தகவல்கள நம்ம லாஸ்ட்டா போட்ட வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம். அதையும் பார்க்க மறக்காதீங்க. அதுல முக்கியமான செய்திகள் எல்லாமே நம்ம பகிர்ந்து சொல்லியிருக்கிறோம். Until it's signing off from Ayutham Ariyum and stay tuned for upcoming videos. நன்றி, வணக்கம்.